என்னம்மா ராணி பொன்னானமே நீ ஆலவட்டம் போட வந்தது. என்னம்மா ராணி பொன்னானமே நீ ஆலவட்டம் போட வந்தது. என்னம்மா ராணி பொன்னானமே நீ ஆலவட்டம் போட வந்தது. ஏறி வந்த ஏணி தேவையில்லை என்று ஏழு பக்கம் சாடுகின்றது. ஆஹா, ஏழு பக்கம் சாடுகின்றது. உல்லாச தோட்டம் உருவாக்கும் கூட்டம் பாட்டாளி மக்கள் அல்லவோ. உல்லாச தோட்டம் உருவாக்கும் கூட்டம் பாட்டாளி மக்கள் அல்லவோ. உருவத்தை பார்த்து உள்ளத்தை மதிப்பது மாபெரும் தவறல்லவோ. ஆஹா, மாபெரும் தவறல்லவோ. என்னம்மா ராணி பொன்னானமே நீ ஆலவட்டம் போட வந்ததோ. ஏறி வந்த ஏணி தேவையில்லை என்று ஏழு பக்கம் சாடுகின்றது. பின்னி எடுத்து உங்க பகட்டுக்கு புத்தாடை யார் கொடுத்த? பட்டோடு பருத்தியை பின்னி எடுத்து உங்க பகட்டுக்கு புத்தாடை யார் கொடுத்தா? கட்டாந்தரையிலே கல்லை உடைத்து உங்க கண்ணாடி மாளிகையை யார் படைத்தா? கட்டாந்தரையிலே கல்லை உடைத்து உங்க கண்ணாடி மாளிகையை யார் படைத்தா? ஆக செல்லம்மா சொல்லம்மா கண்ணம்மா கொஞ்சம் சிந்தித்தால் மன்னித்தால் என்னம்மா? செல்லம்மா சொல்லம்மா கண்ணம்மா கொஞ்சம் சிந்தித்தால் மன்னித்தால் என்னம்மா? என்னம்மா ராணி பொன்னானே நீ ஆலவட்டம் போட வந்தது. ஏறி வந்த ஏணி தேவையில்லை என்று ஏழு பக்கம் சாடுகின்றது. உங்க பவளமும் வைரமும் பயன்படுமா? பாலோடு பச்சரிசி படியளக்கும் இந்த பண்பான மக்களிடம் அலட்சியமா? ஆக செல்லம்மா சொல்லம்மா கண்ணம்மா கொஞ்சம் சிந்தித்தால் மன்னித்தால் என்னம்மா? செல்லம்மா சொல்லம்மா கண்ணம்மா கொஞ்சம் சிந்தித்தால் மன்னித்தால் என்னம்மா? நித்தம் குளித்தாலும் பட்டு மெத்தையில பூதிரித்து படுத்தாலும் அத்தனையும் ஒரு நாள் முடிந்து விடும். ஏழை அவசியம் அப்போது புரிந்து விடும். ஆக செல்லம்மா சொல்லம்மா கண்ணம்மா கொஞ்சம் சிந்தித்தால் மன்னித்தால் என்னம்மா? செல்லம்மா சொல்லம்மா கண்ணம்மா கொஞ்சம் சிந்தித்தால் மன்னித்தால் என்னம்மா? என்னம்மா ராணி பொன்னான மேனி ஆலவட்டம் போட வந்தது. ஏறி வந்த ஏணி தேவையில்லை என்று ஏழை பக்கம் சாடுகின்றது. ஆஹா, ஏழை பக்கம் சாடுகின்றது. இத்தனை பேருக்கு மத்தியில என்ன அவமானப்படுத்திட்டல, உன்னை பழி வாங்கல. என் பேர் குமரன். பாவம், நீங்க ஒரு பொம்பளை, உங்க சவாலை நான் ஏத்துக்க தயாரா இல்ல. ஹெல்ப் பண்ணுமா? தேவை. ஒண்ணு ரெண்டு பெரிய பணக்காரர் தானே? ஆமா. ரொம்ப செல்வாக்குள்ளவர் தானே? ஆமா. உங்களுக்கு நான் ஒரே பொண்ணு தானே? ஆமா ஆமா ஆமா. இப்ப என்ன இருக்கு? இவ்வளவு பெருமை இருந்தோம் எருமையை விட கேவலமா நினைச்சு என்ன பேசிட்டான் ஒருத்தன். யாரவ? குமரி அழாதம்மா. எவன் என்ன செஞ்சா சொல்லு. உன் மாமா நான் இல்ல? சேரியில பிச்சைக்காரங்களுக்கு மத்தியில என்ன அவமானப்படுத்திட்டான். அவங்க எல்லாம் என்ன பார்த்து கை கொட்டி சிரிக்கும்படி செஞ்சுட்டான். நாக்கு பிடிக்கிட்டு சாகலாமான்னு தோணுது. நீ ஏன் சாகணும்? சாக வேண்டியவன் அவன்.
இருந்தா வர்றேன். எங்க அந்த பயல காட்டு. சுட்டு பொசுக்கல. என் பேர் சோமுல். வந்து அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாதுப்பா. அட போமா, என் ஆத்திரமே அடங்கி போச்சு போ. ஆனாப்பா அவன் என் காலேஜ்ல தான் படிக்கிறான். நாளைக்கு அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிடுறேன். மாமா, நீங்க அவனை தேடவும் வேண்டாம், கொலைகாரனா மாறவும் வேண்டாம். சுலபமான வழி இருக்கு. சொல்லு சொல்லு. ஆமா, பயிருக்கு வேலியும் பெண்ணுக்கு தாலியும் தான் பாதுகாப்பு. ஒரு நல்ல நாள் பார்த்து குமரி எனக்கு சொந்தமாக்கி இருந்தீங்கன்னா இந்த நிலை வருமா? இந்த அவமானமா ஏற்படுமா? அப்பா, இந்த துப்பாக்கிய மாமா பக்கம் திருப்பணம் போல இருக்கேன். என்னடா சொன்ன? ஒண்ணு இல்ல மாமா, சொந்தமும் விட்டு போக கூடாது, சொத்தும் வெளியே போக கூடாதுன்னு சொல்ல வந்தேன். அந்த காலம் உனக்கு வேணாம். என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை வாக்க எனக்கு தெரியும். மாப்பிள்ளையா? எனக்கா? இன்னும் அண்ணனுக்கே கல்யாணம் ஆகல, எனக்கு எதுக்கு கல்யாணம்? தங்கச்சி, என்ன இது? எனக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் நாளைக்கு பண்ணணும். முதல்ல ஒரு தோட்டக்காரனை பாருங்க. என்னால இனிமே தோட்ட வேலை செய்ய முடியாது. நானே தோட்ட வேலை பாத்துக்கிறேன். ஐயோ, நீயா? பல லட்சங்களுக்கு சொந்தக்காரி நீ. பூமத்தையில படுக்கலாமே தவிர பூவை கையால கூட பறிக்கப்படாது. பாவம் வேலைக்காரங்களா இல்ல. ரத்னா, தோட்டக்காரன் தேவைன்னு பத்திரிகையில கொட்டை எடுத்துல விளம்பரம் போடுப்போ. பாபு, உனக்கு ஏதாவது மூளைகள் இருக்கா? மூளையை போடுறது பேப்பர் தான் போடுறது. என் தூக்கத்தை கெடுத்து விட்டியா? இனிமே வெடிக்காலம்பர 10 மணிக்கு முன்னால பேப்பர் போடாத. 10 மணிக்கா? அதான் நான் முழிக்கிற நேரம். அட பாவி, அதான் நான் காலேஜுக்கு போற நேரம். பெரிய காலேஜ். பேப்பர் போடுறவனுக்கு என்ன காலேஜ்? நான் பேப்பர் போடுறேன் காலேஜுக்கு போறதுக்கு தான்ப்பா. நான் கூட தான் காலேஜுக்கு போறேன், பேப்பரா போடுறேன். அப்பா, உங்க அப்பா எப்படியோ சம்பாதிச்சு பணம் எடுத்துட்டாரு. எங்க அப்பா ஏழை, நான் உழைச்சு சம்பாதிச்சு தான் படிக்கணும், தெரியுதா? நீ படி, பட்டம் வாங்க, அதை பத்தி ஆயிடும் அப்செக்ஷன். அதுக்காக என் தூக்கத்தை கெடுக்காத. பாபு, தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, தூங்கா. வந்து சோம்பேறித்தனம் தான் மனுஷனுடைய முதல் எதிரி, தெரியுமா? எதிரியும் நேசிக்கணும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க, தெரியுமா? எதிரியா நேசிக்கலையா? இரு, முதல்ல இந்த பேப்பர் போடுற வேலையை விட்டுட்டு வேற ஏதாவது நல்ல வேலையா பாரு. ஏன் நீங்க ஒரு வேலை ஏற்பாடு பண்ணுங்களேன். நானே பண்றேன். ஐடியா சொல்லுங்க. ஐயோ, இந்த முதல் பக்கத்துல பாரு. என்னது? இங்க பாரு, தோட்டக்காரன் சேவை. இந்த விளம்பரம் கொடுத்திருக்காரே சோமு, அவர்கிட்ட எப்படியாவது நீ இந்த வேலையை வாங்கிக்கிட்டா அவர் வீட்டுல ஒரு குடிசை இருக்கு, அங்கேயே தங்கிக்கலாம், படிக்கவும் படிச்சுக்கலாம், நானும் நல்லா தூங்குவேன். அதுக்கிட்ட நிச்சயமா வேலை கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். அவர்கிட்ட போய் ஒரு நிலைமை விளக்கி சொல்லு, நிச்சயமா இந்த வேலையை உனக்கு கொடுப்பாரு. என்ன, அவர் ரொம்ப தங்கமானவர், பெரிய மனுஷன்பா. உனக்கு விஷயம் தெரியுமா? தெரியாதுங்க. குமாரி காலேஜுக்கு போயிட்டான். தெரியுங்க. சிங்காரி சினிமாவுக்கு போயிட்டான். ஆமாங்க. ரத்னம் போயிருக்கானே, அவன் ரேஸுக்கு போயிட்டான். பயப்படாத. இப்போ நாம 2 பேரும் தனியா இருக்கோம். 3 மணி நேரத்துக்கு இந்த வீட்டுல ஒரு பயம் மூச்சு விட மாட்டான். இது ஒண்ணு அநியாயம் இல்ல, அக்கிரமம் இல்ல. எல்லா பெரிய மனுஷ வீட்லயும் தான் நடந்துகிட்டு இருக்கு. நான் கத்துவேன், அப்புறம் ஊர் கூட உங்க மானம் பறிப்பேன். மானத்தை போக்குற. இப்ப என்ன நடந்து போச்சு? ஒரு பெரிய மனுஷன் ஆசைப்பட்ட, இப்ப என்ன ஆச்சு? அதனால யாருப்பா? என் பேரு கோபால். கோபால்? சரி, இருக்கட்டும். எப்ப வந்த? அதாவது நீங்க அப்பவே வந்துட்டேன். அப்பவே வந்தியா? யார் வந்த? நீங்க பேப்பரை போட்டீங்களே, தோட்டத்துக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும். ஆமா, வேலைக்காக வந்தேன். தோட்ட வேலை கேட்கறது, தோட்டத்துல இருக்கணும், வீட்டுக்குள்ள ஏன் வந்த? இந்த அம்மா போட்ட சத்தம் தான் ரோடு வரைக்கும் கேட்டுத. ரோடு வரைக்கும் கேட்டுச்சா? தம்பி, நீ சொல்லப்பா நியாயத்தை. கத்தாதேன்னு சொன்னேன், ரோடு வரைக்கும் கேட்டுச்சான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு கேட்கற வரைக்குமே சத்தம் போடணும். ரொம்ப வருத்தம். போலீஸ் ஸ்டேஷன் சொல்றேன். சுத்த அதிக பரிசுத்தனமா இருக்குது. தோட்ட வேலை கேட்கற லட்சணத்தை பாரு. பேண்ட் ஷர்ட், உனக்கு வேலை கிடையாது போ. என்ன அடிக்கிற? ஒண்ணும் இல்ல, ஒரு விஷயம். என்ன ஒரு விஷயம்? அதாவது நான் உதவுவாங்க, நான் பார்த்ததெல்லாம் அப்படியே போய் உதவிடுவேன். என்ன நடந்து போச்சு? நீ போய் வாழ போற? என்ன தள்ளுற? நான் வெளியே போய் இந்த மாடி வீட்டுல ஒரு பெரிய மனுஷன், அதாவது நீங்க, நான் வேலைக்காரியை கைய பிடிச்சு
வெளியில போய் சொல்லாதப்பா சொல்லாத போயிடும். நான் பொய் சொல்லியே பழக்கம் தான், பொய் சொல்ல மாட்டேன். உனக்கு போய் சொல்ல தெரியாதா? ஐயோ நான் பொய் சொல்ல மாட்டேன். ஐயோ மனுஷன் பொய் சொல்ல மாட்டேன். இது வரைக்கும் பொய்யே சொல்லல? சொன்னதே கிடையாது, சொல்லவும் மாட்டேன். பொய் சொல்ல மாட்டேன், நிச்சயமா மாட்டேன். உயிர் அப்பா இது வரைக்கும் நான் தேடிக்கிட்டு இருந்த ஆள் கிடைச்சு போச்சு. என்னது? உண்மையான ஒரு வேலைக்கார வேணும்னு நினைச்சேன், நீ வந்துட்ட. நல்லா இருக்கு. நீ போய் வேலையை பாரு, வேலையை பாரு. உனக்கு வேலை கிடையாது, வெளியில போ வெளியில போ. நிக்க சொல்ற ஒரு விஷயம் என்ன, அதாவது இந்த அம்மாவை பார்த்தா அதுக்கும் உலக வாயும் தான் தெரியும். ஆமா, முதல்ல உணர்னாலே அப்படியா? அம்மா அப்ப கண்டிப்பா இங்க நடந்ததெல்லாம் வெளியே போய் உலக போறாங்க. ஐயோ தாங்க முடியாது மான போயிடுமா. இப்ப என்னமா நடந்து போச்சு? போய் உள்ள போய் வேலையை பாரு போ. இன்னொரு விஷயம். எத்தனை விஷயம்? அதாவது எனக்கு துணிச்சல்காரன்னு ஒரு பேர் உண்டு. தெரியுதே. தெரியுதா? நீங்க அந்த பொண்ணு விட்டு ஏதாவது கால் மாறா நடந்து நான் அடிக்கடி வீட்டுக்குள்ள வர வேண்டிய நிலைமை எனக்கு ஏற்படுத்தாது. ஐயோ என் வாழ்க்கையிலேயே முதலா இப்பதாப்பா தவளை வந்துச்சு, அதுவும் செத்து போச்சு.